அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு வீட்டில் இருக்க பொருளை வச்சு நல்லா ஹெல்த்தியான ஜூஸ் செய்முறையை பார்க்கலாமாங்க. சேனல் வீடியோ முதல் முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கரும்பே இல்லாமல் கரும்பு ஜூஸ் செய்முறையை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சியை நாளாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு லெமனில் பாதி மட்டும் எடுத்து அதையும் நாளாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் புதினா இலையும் இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லமும் சேர்த்து அரை கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சதில் ஐஸ் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணதை ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிக்கலாம். வடிகட்டின ஜூஸில் ஐஸ் க்யூப் போட்டு குடிச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் எப்போ போயிட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்பாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியாது, அப்படியே கரும்பு ஜூஸ் மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 தக்காளி இருந்தால் போதும், நம்ம தக்காளி ஜூஸ் ரெடி பண்ணிடலாம். பாதாம் பீசனும் சப்ஜா சீடும் நான் ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன். பாதாம் பீசன் ஊறுறதுக்கு 6லேருந்து 7 மணி நேரம் ஆகும். சப்ஜா சீடு 10 நிமிஷத்துலேயே ஊறிடும். தக்காளி ஜூஸ்க்கு நான் 2 தக்காளியை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி மட்டும் சேர்த்துட்டு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதில் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண தக்காளி ஜூஸை ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிக்கிறேன். சேனல் வீடியோ முதல் முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்ணாடி கிளாஸில் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். அது கூடயே சப்ஜா சீடியும் சேர்த்துக்கிறேன். ஊற வச்ச பாதாம் பீசனும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஃபில்ட்ரு பண்ண டொமேட்டோ ஜூஸையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பாதாம் பீசன் சப்ஜா சீட்லாம் சேர்த்து குடிக்கிறதுனால சம்மர் டைமில் அடிக்கிற வெயிலுக்கு பாடியோட ஹீட்டெல்லாம் நல்லாவே ரெடியூஸ் பண்ணோம். டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி டொமேட்டோ ஜூஸை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க லெமன் ஜூஸ் செய்யலாம். லெமனை புழிஞ்சு சக்கரை போட்டு குடித்தாவே அது லெமன் ஜூஸ் தான். ஆனால் லெமன் ஜூஸை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 2 குட்டி பீஸ் லெமனை தோலோடு சேர்த்துக்குங்க. ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்குங்க. சின்ன பீஸ் இஞ்சியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிக்கிறேன். வடிகட்டின ஜூஸில் ஏற்கனவே ஊற வச்ச சப்ஜா சீடியும் சேர்த்துக்கிறேன். பாதி லெமனில் இருக்க ஜூஸையும் அதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம சில்னஸ்க்கு தகுந்த மாதிரி ஐஸ் க்யூப் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சம்மரில் அடிக்கிற வெயிலுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஃப்ரெஷ் ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.